ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு கரடி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி இருந்துச்சு. அப்பா கரடி குட்டி கரடி கிட்ட, நீ எப்பவும் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கணும். ஏதாச்சும் ஆபத்துல நீ மாட்டிக்கிட்டா புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் அப்பா கரடி உணவு தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போனப்ப அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. உடனே நம்மளும் இந்த காட்டுக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. குட்டி கரடி மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு. காட்டுக்குள்ள போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறையிலையும் ஏறி குதிச்சு ஜாலியா விளையாடுனுச்சு. அப்ப திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டது. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் மெதுவா போய் பார்த்தது. அங்க ஒரு பெரிய புலி குட்டி கரடிய உத்து பார்த்துட்டு இருந்தது. புலி மெதுவா குட்டி கரடி கிட்ட நெருங்கி வந்துச்சு. பயந்து போன குட்டி கரடி அங்க இங்கன்னு ஓடாம அப்படியே நின்னுச்சு. புலி குட்டி கரடி கிட்ட வந்ததும் குட்டி கரடி புலி கிட்ட பேச ஆரம்பிச்சது. நீங்க என்னைய சாப்பிட போறீங்களா? ஆமா, கண்டிப்பா உன்னை சாப்பிட தான் போறேன். கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்னு புலி சொன்னது. பயந்து போன குட்டி கரடி தன்னோட அப்பா கரடி தான் கிட்ட அன்னைக்கு சொன்னதை யோசிச்சு பார்த்துச்சு. நீ எப்பவும் புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கணும். ஏதாச்சும் ஆபத்துல நீ மாட்டிக்கிட்டா புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடணும். உடனே குட்டி கரடி தனக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில முட்டி நிக்கிறதையும் பார்த்துச்சு. உடனே புலிகிட்ட கேட்டுச்சு, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமே. இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு புலி சொன்னது. இதை கேட்ட குட்டி கரடி, அப்படியா, சரி சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடா மாறினதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி நீங்க என்னை சாப்பிட தான் போறீங்க, இருந்தாலும் எனக்கு உங்களோட பலத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு குட்டி கரடி சொன்னது. அவ்வளோதானா, இதுல என்ன இருக்கு, சரி சொல்லு, எப்படி என்னோட பலத்தை உனக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு புலி கேட்டது. இந்த மரத்தை உடைக்கணுமா, சொல்லு, உடைச்சு காட்டுறேன், அதை நானே செய்வேனே அப்படின்னு குட்டி கரடி சொன்னிச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற பெரிய பாறையை காட்டி இதை தூக்குங்க அப்படின்னு குட்டி கரடி சொன்னது. அது யாராலையும் முடியாத ஒரு விஷயம், என்னால செய்ய முடிஞ்ச வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு புலி சொன்னது. சரி, அப்ப இந்த அடியில இருக்கிற சின்ன பாறையனாச்சும் தூக்குங்க, உங்க பலத்தை பார்ப்போம் அப்படின்னு குட்டி கரடி சொன்னது. உடனே அந்த புலி சின்ன பாறைய அசைச்சிச்சு. மேலே இருந்த பெரிய பாறை புலி மேல டக்குன்னு விழுந்து புலி அசங்கிடுச்சு. இதை எதிர்பார்த்த குட்டி கரடி வேகமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிச்சு. அப்பா கரடி வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் குட்டி கரடி அப்பா கரடி கிட்ட தெளிவா சொன்னது. அப்பா கரடி புத்திசாலித்தனத்தோட தப்பிச்சு வந்த குட்டி கரடிய பாராட்டுனுச்சு.